இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு வாசகங்கள் அனைத்துமே இறைவன் மனிதரிடையே எதிர்பார்க்கின்ற மனமாற்றத்தை குறித்து, மனமாற்றம் அடைகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற புதிய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவனின் மேலான உன்னத கொடையாகிய அழைத்தலை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். அந்த அழைத்தலை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக அமைவது மனமாற்றம். பழைய பாவ நிலையிலிருந்து புதிய வாழ்விற்கு, பழமையை விட்டுவிட்டு புதியதொரு மேலான ஒரு வாழ்விற்கு நம்மையே தகவமைத்துக் கொள்வதுதான் உண்மையான மனமாற்றமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மாற்றம் மட்டுமே மாறாதது. இது நமக்கு பழகி போன ஒரு வசனம். அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு சொல்லாடல். மாற்றம் பெறுகின்ற எந்த ஒரு பொருளுக்கும், எந்த ஒரு உயிருக்கும் அதனுடைய மதிப்பு, அதனுடைய பயன்பாடு பல மடங்கு உயர்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாற்றம் மானுட வாழ்விலே பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. சாதாரண ஒரு செடி மரமாக மாறுகிற பொழுது அதனுடைய பயன்பாடு பன்மடங்கு உயருகிறது. வானத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து தங்களுடைய கூடுகளை அமைத்துக் கொள்ளுகின்றன. நாம் அனைவருமே அந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற கனிகளை, அதிலிருந்து பெறுகின்ற பழங்களை சுவைத்து மகிழ்கின்றோம். செடி மரமாகின்ற பொழுது மதிப்பு உயருகின்றது. காலிலே மிதிப்படுகின்ற ஒரு கல் ஒளிப்பட்டு சிற்பமாக உருவெடுக்கின்ற பொழுது பலர் பார்த்து வியக்கத்தக்க ஒரு நிலைக்கு அது மாற்றம் பெறுகிறது. யாருமே விரும்பாத ஒரு நிலையிலிருந்து அனைவரும் பார்த்து மகிழுகின்ற ஒரு சிற்பமாக அது மாறுகின்ற பொழுது அதனுடைய பயன்பாடு, மதிப்பு உயருகின்றது. தங்கம் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு அழகிய நகையாக மாறுகின்ற பொழுது மக்களால் அது அதிகம் விரும்பப்படுகின்றது. சாதாரண நீரை உறிஞ்சுகின்ற தென்னை மரம் அதை இளநீராக மாற்றுகின்ற பொழுது அதனுடைய பயன்பாடு, சுவை உயருகின்றது. அன்பார்ந்தவர்களே, மாற்றம் மனிதனுக்கு பல்வேறு சக்திகளை கொடுக்கிறது என்பதற்கு வண்ணத்து பூச்சியுடைய வாழ்வு ஒரு உதாரணமாக இருக்கிறது. கம்பளி பூச்சியாக இருந்த அதை யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை பார்த்தவுடனே ஐயோ, இது அருவருப்பு என்று சொல்லி அடித்து கொன்று விடுகின்றோம், அல்லது அதை பார்த்தவுடன் ஒதுங்கி தூர சென்று விடுகின்றோம். அது யாருமே விரும்பத்தக்காத ஒரு நிலையிலே இருந்து விடுகிறது. ஆனால் அந்த கம்பளி பூச்சி ஒரு சிறிய கூட்டுக்குள்ளே தன்னை முடக்கி கொண்டு தன்னுடைய தோலை உரித்து சொல்லிலடங்காத துன்பத்தை அனுபவித்து ஒரு வண்ணத்து பூச்சியாக தன்னுடைய தவ வாழ்க்கையை முடித்து வெளிவருகின்ற பொழுது வெறுக்கத்தக்க நிலையிலிருந்து அனைவரும் விரும்பத்தக்க நிலைக்கு அது மாற்றம் பெறுகிறதை நாம் பார்க்கலாம். அதன் அழகை கண்டு, அதனுடைய தோற்றத்தை கண்டு மக்கள் அதை வியந்து பார்க்கின்ற, பிடித்து மகிழ்கின்ற ஒரு நிலைக்கு அது உயருகிறது. மாற்றம் பறக்கின்ற சக்தியை அதற்கு கொடுக்கின்றது. பல வண்ணங்களை அதற்கு கொடுத்திருக்கிறது. நாமும் மாற்றம் பெறுகின்ற பொழுது சாதாரண ஒரு பொருட்களின் மதிப்பு பன்மடங்கு உயர்வதைப் போல கடவுள் விரும்பிய வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய மதிப்பும் இறைவனுடைய பார்வையிலே, மற்ற மக்களுடைய பார்வையிலே பன்மடங்கு உயருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு எதிர்பார்க்கின்ற மாற்றம் உடல் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் அல்ல, நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றத்தை. கடவுள் விரும்புவது நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் கடவுள் விரும்புகின்றார். உங்கள் அனைவருக்குமே சமீபத்திலே விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவர் ஏன் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையின் அடிநாதமாக கொண்டார்? அவருடைய வாழ்க்கையை எந்த ஒரு நிகழ்வு திருப்பி போட்டது என்று பார்த்தால், அவர் சிறு வயதிலே இருந்த பொழுது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தோப்பிலே அங்கிருந்து சில மாம்பழங்களை அந்த தோட்டக்காரருக்கு தெரியாமல் பறித்து மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாயிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார். அம்மா பாருங்க, நான் மாம்பழத்தை இந்த தோட்டத்திலிருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய தாயிடம் காண்பித்தார். அவருடைய அம்மா சொன்னாங்க, இது தோட்டக்காருக்கு தெரியாம எடுத்தது, இந்த பழத்தை நீ உண்ணக்கூடாது, மறுபடியும் சென்று அவரிடம் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அவருடைய தாய் அவரிடம் சொல்லுகின்றார். இவரோ, அம்மா எல்லாரும் தானே எடுத்தாங்க, நான் மட்டும் ஏன் திருப்பி போய் கொடுக்கணும், எல்லாரும் தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தாய் சொன்னாராம்,
எல்லாரும் செய்வதால் ஒரு தவறு சரியாகிவிட முடியாது. எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அந்த தவறை செய்யக்கூடாது. நீ சென்று இந்த பழத்தை அந்த தோட்டக்காரரிடம் கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அவருடைய தாய் அனுப்பி வைத்தாராம். அந்த ஒரு நிகழ்வு, அந்த தாயின் வார்த்தை அவருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு, அவருடைய மனமாற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. அதனால்தான் இன்றளவும் அவர் லஞ்சத்திற்கு எதிராக தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையை தன்னுடைய அடிநாதமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நேர்மைக்கு நாம் வாழுகின்ற இந்த வாழ்வியல் சூழலிலே சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே யோனாவுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் இப்படியாக துவங்குகிறது: கடவுளின் வாக்கு இரண்டாவது முறையாக யோனாவுக்கு அருளப்பட்டது என்று. யோனாவுக்கு கடவுள் முதலாக தம்முடைய அழைப்பினை கொடுத்த பொழுது அவர் என்ன செய்தார் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. கடவுள் ஒருவரிடம் மனமாற்றத்தை எதிர்பார்த்தார் என்றால், கடவுள் ஒருவருக்கு தன்னுடைய அழைப்பினை கொடுத்தார் என்றால், எப்படியாவது அவரை தன் பணிக்கு அவர் தேர்ந்து கொள்வது உறுதி என்பது யோனாவுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் தர்சீசு நகருக்கு ஓடி சென்று விடலாம், கடவுளின் பார்வையிலிருந்து அங்கு நாம் மறைந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் வல்லமையோடு ஒரு மீனின் வயிற்றிலே 3 நாட்களில் அவரை வைத்து அவருக்கு மனமாற்றத்தை கொடுத்து, அவர் முதலில் மனம் மாறிய பிறகு நினிவே மக்களுடைய மனமாற்றத்திற்காக அவர் நற்செய்தியை அறிவித்த நிகழ்வை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். இறைவன் மனமாற்றத்தை ஒருவரிடம் எதிர்பார்த்தார் என்றால் எப்படியாவது அவரிடம் தன்னுடைய மனமாற்றத்தை கொண்டு வருவார் என்பது யோனாவுடைய வாழ்க்கை தருகின்ற பாடமாக இருக்கிறது. அவர் நினிவே நகருக்கு சென்று அங்கு அந்த மக்களிடம் கடவுள் தந்த செய்தியை அறிவித்த பொழுது, நினிவே நகர் விரைவிலே வீழ்த்தப்படும் என்று சொன்ன பொழுது மக்கள் அனைவருமே யாரும் எதிர்பாராத வண்ணமாக அனைவருமே மனமாற்றத்திற்கு ஆளாகின்றார்கள். சாக்கு உடை உடுத்தி கடவுளிடம் நோன்பு இருந்து மன்றாடுகிறார்கள். இறைவனுடைய மனதை மனமாற்றம் மாற்றுகிறது. இறைவன் ஒருவேளை நமக்கு பல துன்பங்களை கொடுக்க யோசித்திருந்தால், இறைவன் ஒருவேளை பல துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க நினைத்திருந்தால், திருவெளிப்பாட்டு நூல் 3வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், கடவுள் தான் யார் மீது அதிகம் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களைத்தான் கண்டித்து திருத்துகிறார் என்று. கடவுள் ஒருவேளை நம்மை கண்டித்து திருத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது துன்பங்களை அனுமதிக்க அவர் நினைத்திருந்தால், நம்முடைய மனமாற்றம் அவை அனைத்தையுமே மாற்றுகிறது என்பதற்கு நினிவே மக்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு இயேசு தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகிறார். அவருடைய வார்த்தைகள் 3 தான். 1, காலம் நிறைவேறிவிட்டது. இஸ்ரேல் மக்கள் பல ஆண்டு காலமாக மெசியாவுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே பலர் பாலை நிலத்திற்கு சென்று கடவுளுடைய வருகையை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் வந்ததை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இயேசு அவர்கள் மத்தியிலே இருக்கின்றார். அவர் அவர்களுக்கு பல்வேறு ஆன்ம சரீர நன்மைகளை கொடுக்க காத்திருக்கின்றார். அவர்கள் எதிர்பார்த்த மெசியா வந்துவிட்டார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எனவே இயேசு சொல்லுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது. இரண்டாவதாக இறைவன் கொடுக்கின்ற முத்தாய்ப்பான ஒன்றாக மனமாற்றம் அமைகிறது. மனம் மாறுங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். யார் பழைய நிலையிலிருந்து புதியவற்றிற்கு மாறுகிறார்களோ, பழமையை விட்டுவிட்டு புதியவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களால் தான் இறைவன் தருகின்ற அழைப்பை உணர முடியும். இறைவன் எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்காகத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு இரண்டாவதாக மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் எல்லாம் தாங்கள் ஆபிரகாமின் மக்கள், மோசையின் சட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள், எனவே தங்களுக்கு மனமாற்றம் தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் பரிசேயர்கள் ஒவ்வொரு முறை இயேசுவிடம் வருகின்ற பொழுது, சதுசேயர்கள் ஒவ்வொரு முறையும் இயேசுவிடம் வருகின்ற பொழுது அவரை சோதிக்கும் நோக்குடன், அவர் மீது ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நோக்குடன், தங்களை விட இவர் பெரிய ஒரு போதகராக மாறிவிடுவாரோ என்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் சாதாரண பாவிகள், வரி தண்டுபவர்கள், நோயுற்றவர்கள் எல்லாம் இயேசு அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவருடைய வார்த்தைகளை கேட்டால் மனதுக்கு
மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்கிற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இயேசுவை நோக்கி வந்தார்கள். அற்புதத்தை கண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய 2 சீடர்களை அழைக்கின்றார். அப்படியே அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகின்றார். செபதேயுவின் மக்களை அழைக்கின்றார். அவர்களும் தங்கள் தந்தையை அப்படியே விட்டுவிட்டு, படகுகளை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். கடந்ததை விட்டுவிட்டு புதியதை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அந்த அன்பு சீடர்கள் கூட இயேசு எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை அவர் போதித்த அந்த நாட்களிலே அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் எதிர்பார்த்த முக்கிய மனமாற்றத்தை அவர்கள் அடையவில்லை. எனவேதான் சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து உயிர்த்த பின்பும் அந்த சீடர்களை மனமாற்றுகின்ற பணியிலே அவர் ஈடுபடுகின்றார். தன்னுடைய காட்சிகளை கொடுத்து அவர்களை திடப்படுத்துகின்றார். பெந்தகோஸ்தே அனுபவத்திலே முழுமையான மனமாற்றம் அடைந்தவர்களாக, புது பிறப்பு அடைந்தவர்களாக, இறைவனின் கட்டளைகளை அப்படியே கடைபிடிக்கிறவர்களாக தங்களை அவர்கள் தகவமைத்துக் கொண்டார்கள். கடவுள் ஒருவரை மனம் மாற வேண்டும் என்று முன்குறித்து வைத்து விட்டார் என்றால் நிச்சயம் எப்படியாவது அவரை மனமாற்றி விடுவார். அன்பார்ந்தவர்களே, நம்மில் பலர் நினைத்து கொள்ளுகின்றோம், வாழுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா சந்தோஷமா சுகமா வாழ்ந்துட்டு வயசான காலத்துல நல்ல பணம் பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கு பின்பு நாம தான தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யலாம். சாகிற நேரத்துல ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்துவிட்டு நோயில் பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுவிட்டால் இறைவன் நமக்கு நித்திய வான்வீட்டை கொடுக்க மாட்டாரா? ஏன்? சிலுவையில நல்ல கல்வனுக்கு, வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்த அந்த கல்வனுக்கு இறுதி நேரத்திலே அவன் அடைந்த மனமாற்றத்திற்காக இயேசு அவனை பார்த்து, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லவில்லையா? நமக்கும் அதை போல ஒரு மனமாற்றத்தை கடவுள் கடைசி நேரத்துல மாறினா கொடுத்து விட மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது மிக தவறான புரிதல். இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது, இந்த உலகம் இன்றைக்கு இருப்பது போல எப்பவுமே இருந்து விடாது. என்றைக்கு நமக்கு எது நடக்கும் என்று தெரியாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மனமாற்றம் அடைந்தீர்கள் என்றால் அதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்று சொல்லி மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார். நம்முடைய மனமாற்றம் என்பது எதில் அடங்கும்? கடந்து வந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைப்பதுதான் உண்மையான மனமாற்றம். தடுமாறி சென்ற பாதையை விட்டுவிட்டு தந்தையுடைய வான்வீட்டை நோக்கி வருவதுதான் உண்மையான மனமாற்றம். பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இல்லாமல் தாழ்ச்சியான மனநிலையோடு நான் பாவி என்று முதலிலே நம்மை கடவுளிடம் முழுமையாக ஒப்படைத்து நமக்கு அடுத்திருப்பவர்களை முழுமையாக அன்பு செய்வதுதான் இறைவன் எதிர்பார்க்கின்ற உண்மையான மனமாற்றமாக இருக்கின்றது. நம்மிடையே இருக்கின்ற எழுகின்ற கோபம், பொறாமை, கர்வம், ஆணவம் போன்றவற்றை அடியோடு அகற்றிவிட்டு இறைவன் தருகின்ற சாந்தமான உள்ளத்தை கொண்டு, அன்பு நிறைந்த உள்ளத்தை கொண்டு, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை கொண்டு, சமாதானம் ஏற்படுத்துகின்ற ஒரு உள்ளத்தை கொண்டு வாழ, மனமாற்றம் பெற நம்மை கடவுள் அழைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ற கைமாறை அளிக்க காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மனமாறவில்லை என்றால் நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு வல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி அவருக்கு உகந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பது உறுதியான ஒன்று. பலருடைய வாழ்க்கையில் நடந்த விபத்துக்கள் அனைத்தும் இதை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும். நீங்கள் மனமாற தயாரா? இறைவன் நம்முடைய வாழ்க்கையை இடித்துரைத்து, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு அனுபவங்களை கொடுத்து மனம் மாற வேண்டும் என்று நாம் காத்திருக்க போகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மனம் மாற்றம் பெறுவோம். இறைவன் தருகின்ற புதிய வாழ்க்கை அனுபவத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு வகையிலே வாழ நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய மனமாற்றம் இத்தகைய ஒரு மனமாற்றமாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். ஆமேன்.